ஓம் முருகா போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை கேட்க இக்கணம் உள்வந்திருக்கின்றாய். இந்த முருகனை நம்பிவிட்டாய். இந்த முருகன் நல்லபடியாக உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன் என்று நம்பி அனுதினமும் என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் சர்வ நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன். ஓம் சரவணபவ என்று நீ மனதிற்குள் சொல்லும் கணம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாம் விலகி கொண்டே இருக்கும். நல்லனவெல்லாம் உன்னுடைய வாழ்வில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். தீயனவற்றை அகற்றி உன் வாழ்க்கையில் நல்லனவற்றை நான் கொடுக்க என்றோ உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டேன். என் அன்பு குழந்தையே, என் மீது நீ வைத்திருக்கும் அளவு கடந்த நம்பிக்கையும் பக்தியும் தேவையான அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொண்டு வந்து சேர்த்திடும். தற்சமயம் எது கிடைக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அது கிடைக்க பெற்று முழு மகிழ்ச்சியையும் நீ சேர்த்தே அனுபவிப்பாய். இந்த திருச்செந்தூர் முருகனின் வாக்கு உன் வாழ்வில் பொய்யாகாது. இதை நீ கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் உன் மனம் எதை தேடி காத்து நிற்கின்றதோ, எந்த செய்தியை விரும்பி நிற்கின்றதோ அந்த செய்தியானது உன் செவி வந்து சேர்ந்தே தீரும். அறுபடை வீட்டிலும் குடியிருந்து என் பக்த குழந்தைகளையும் இந்த உலகத்தையும் காத்தருளும் நான் உன்னை மட்டும் எப்படி கைவிட்டு விடுவேன் என்று நீ நினைக்கின்றாய். உன்னுடைய பக்தியின் அளவு என்னை பல முறை மெய்சிலிர்க்க வைத்திருக்கின்றது. அப்பா முருகா 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 என்று மனதிற்குள் நீ கூறுகின்ற அந்த என்னுடைய நாமம் என்னுடைய செவியில் எப்பொழுதும் கேட்டபடியே இருக்கின்றது. எந்த பிரச்சனையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த பிரச்சனையை நான் ஒழித்து கட்டி விடுவேன். துன்பம் பெருக்கெடுத்து வந்தாலும் நீ என் மீது காட்டும் பக்தி அந்த துன்பத்தை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடித்து விடும். உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி தூள் தூளாக பறந்து விடும். உனக்கு எதிராக யார் நின்றாலும் உனக்கு பக்கபலமாக இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் ஒரு பொழுதும் மறந்து விடாதே. உனக்கு பாதகமான விளைவுகள் எப்பொழுதும் ஒரு பொழுதும் ஏற்படாதவாறு நான் உன்னை சுற்றி காத்து கொண்டு நிற்கின்றேன். என்னுடைய வேல் உன்னை காக்கின்றது. என்னுடைய மயில் உன்னை காக்கின்றது. உனக்கு எதிராக எதுவும் நடந்து விடுவது போல ஏன் நீயே மனதிற்குள் சித்தரித்துக் கொள்கின்றாய்? உனக்கு சாதகமாகத்தான் அனைத்தும் நடக்கும் என்று முழு மனதோடு நம்பு. அந்த நம்பிக்கை உனக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்களை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. என் அன்பு குழந்தை, எத்தனை சதி கூட்டங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை சதி கூட்டங்களையும் நான் உடைத்தெறிந்து விடுவேன். இந்த முருகனால் முடியாதது எதுவும் இல்லை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, முள்வேலிக்குள் நீ நின்று கொண்டிருந்தாலும் கூட இந்த முருகனின் அருள் இருந்தால் அத்தனையும் பூவாக மாறி உன்னை சுகப்படுத்தும், உன்னுடைய வாழ்வை நலப்படுத்தும். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடையாக இந்த முருகனுடைய அருள் உன் வாழ்வில் வந்து நிரம்பும். ஒவ்வொரு நாள் தொடங்கும் பொழுதும் உன் வாழ்விற்கு ஒரு புது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக அந்த நாள் நிச்சயம் இருக்கும். தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் இந்த முருகனுடைய நினைவோடே நீ இருக்கின்றாய். இந்த அறுபடை வீட்டு முருகன் எல்லா திக்குகளிலும் இருந்து உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் காத்தருளுவேன். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் நான் போக்கி தருவேன். மனக்கசப்புக்கள் மன வேறுபாடுகள் அத்தனையையும் அழித்து சுமூகமான அன்போடு அரவணைத்து ஒருவருக்கு ஒருவர் சகித்து கொண்டு விட்டு கொடுத்து கொண்டு ஒற்றுமையோடு வாழ நான் வழி செய்வேன். என் அன்பு குழந்தையே, பணிவும் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் மேலானது, சிறந்தது. அதிகாரம் எல்லாம் எதற்குமே உதவாது என் குழந்தையே. அதிகாரத்தால் யாருடைய அன்பை வெல்ல முடியும் என்று நீ நினைக்கின்றாய்? அதிகாரத்தால் எதையுமே செய்ய முடியாது.
அன்பை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள். சிலர் உனக்கு தீமை நினைக்கின்றார்கள், உனக்கு எதிராக வேலை செய்கின்றார்கள், நீ நலமாக இருப்பதை கண்டு பொறாமை கொள்கின்றார்கள் என்று நினைக்கின்றாயா? அப்பொழுது கூட அவர்களுக்கும் நீ நல்லதையே நினை. உன் அப்பன் முருகன் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எந்த தீமையும் தீய பார்வையும் உன்னை அண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன். யாருடைய தீமையான எண்ணங்களும் உன்னை பாதிக்காதவாறு நான் தடுத்து நிறுத்தி விடுவேன். எல்லா இடங்களிலும் என்னுடைய துணை உனக்கு நிறைந்து இருக்கும் பொழுது எந்த ஒரு கவலையும் கலக்கமும் உன்னுடைய மனதிற்குள் தோன்றாமல் இருக்க வேண்டும். என்னுடைய பக்தர்கள் எப்பொழுதும் தீய பாதையில் செல்லாமல் நேர்மையான பாதையில் செல்ல வழி நின்று காக்கின்றேன். நேர்மையும் அன்பும் சத்தியமும் வாய்மையும் தர்மமும் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது இந்த எல்லாம் வல்ல முருகனுடைய துணையும் உன் பக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களையும் துன்பத்தை தரக்கூடியவர்களையும் அவர்களுடைய கெட்ட எண்ணங்களை எல்லாம் நான் வதம் செய்து விடுவேன். கெட்ட எண்ணங்களை வதம் செய்து அந்த இடத்தில் நல்ல எண்ணங்கள் தோன்றி உன்னோடு அதே மகிழ்ச்சி பொங்க மீண்டும் வாழ நான் வழி செய்வேன். என் அன்பு குழந்தையே, எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் அன்பென்ற ஒரு ஆயுதம் எப்பொழுதும் முன்னிடத்தில் இருக்குமே, ஆனால் எல்லாவற்றையும் அது வெல்லக்கூடியதாக நிச்சயம் அமையும். என் அன்பு குழந்தையே, வலிமை மிக்கவனாக நீ மாறப்போகின்றாய். வலுவிழந்து சோர்ந்து போன தளர்வடைந்த நாட்கள் எல்லாம் சென்று முடிந்த கணத்தோடே முடிந்தும் விட்டது. இனிமேல் புது பலத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்று மகிழப் போகின்றாய். எல்லாவற்றையும் பெறக்கூடிய அளவிற்கான பலம், தெம்பு, சக்தி, வலிமை உனக்கு அதிக அளவில் கிடைக்கும். இந்த முருகன் உனக்கு நான் அந்த சக்தியை கொடுப்பேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தியை உனக்கு நான் கொடுப்பேன். முருகனை நம்பிய யாரும் கைவிடப்பட்டது இல்லை. கந்தனை நம்பிய யாரும் கஷ்டப்பட்டது இல்லை. சுப்பிரமணியனை நம்பிய யாரும் சுகத்தை அனுபவிக்காமல் இருந்தது இல்லை. வாழ்வின் நலனை அனுபவித்தே ஆக வேண்டும். சண்முகா, குகனே, கந்தா, குமரா, கதிர்வேலா என்று பல பெயரில் அழைக்கும் என்னுடைய பக்தர்களுடைய நலனை பல முறை நான் காத்து கொண்டே இருக்கின்றேன். உன்னை அந்த வரிசை நான் கைவிடப் போவது இல்லை. காத்து நிற்பேன். என் அன்பு குழந்தையே, எதற்காகவும் கலங்காமல் இருக்க வேண்டும். நீ தைரியமாக, துணிச்சலாக எல்லா விஷயத்திலும் செயல்பட தொடங்க வேண்டும். முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. ஒரு முறை முயற்சி செய்தால் அது கிடைக்கவில்லை என்றால் நீயே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து அந்த முயற்சியை கைவிடுவது மிகப்பெரிய தவறு. விடாமுயற்சி வேண்டும். உன்னுடைய எண்ணம் நல்லதாக இருக்கும் பொழுது அதற்காகவும் பயப்படாமல் துணிந்து செயல்பட உன் முயற்சியை நான் வெற்றி பெற செய்வேன். நல்லது நடக்கும்.